நமசிவாயம். அதாவது சிவ பூஜை. உலகத்தில் எல்லா தெய்வமும் சிவன் சக்தி அவதாரம் தான். அதிலே டைரக்டாக சிவன் சக்தி பூஜை செய்வதுதான் அது சாலச் சிறந்ததாகும். அப்படி சிவன் சக்தி பூஜை செய்வர்கள் மட்டும்தான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் விநாயகரை வழிபட்டால் முக்தி அடைய முடியாது, முருகனை வழிபட்டால் முக்தி அடைய முடியாது. இப்படி அம்மா இப்படி தனித்தனியாலாம் இல்லை. சிவன் என்பது அனைத்து ஜீவனுமே சிவனுக்குள் லயமாவது. எல்லாமே சிவனுக்குள்ளேருந்து வெளியில் வரும். எல்லா தெய்வ வடிவங்களும் எல்லா உயிரினங்களும் மீண்டும் எல்லாமே சிவனுக்குள்ளே லயமாகி சிவன் மட்டுமே ஏகாந்த நிலையில் கைலாயத்தில் இருப்பார். ஏகாந்தம் என்றால் தனிமையில் இருப்பவன் என்று பொருளாகும். எனவே சிவ பூஜை. ஓம் நம சிவாய. எனவே சிவ பூஜை செய்தால் மட்டும்தான் அனைத்து ஜீவன்களும் முக்தி அடைய முடியும். அந்த முக்தி நிலையில் விளைவுதான் சிவ பூஜை, சிவலிங்க பூஜை. சிவலிங்கம் என்பது சிவன் சக்தி அனைத்தும் சேர்ந்ததான் சிவலிங்கம். தனித்த சிவன் மட்டும் லிங்கம் அல்ல, சிவசக்தி லிங்கம் தான் அது. சிவனும் சக்தி அனைவரிடம் அம்மையப்பனுக்கு துயிலத்தோடு இந்த ஞானக்கிழாயம் தரும்படிச்சு பாலக்கோடு வெளிச்சந்தை அக்னிங்க நந்திமலை இது. எனவே கண்டிப்பாக ஞானக்கிழாயம் கைலாசங்களை குளித்து விட்டு அனைவருமே துயிலத்தோடு அம்மனை பூஜை செய்த அம்மையப்பனுக்கு அனைவரும் குபேர லிங்கம் இது. குபேர வாழ்வை அடைந்து சிவனுடைய அகத்திலே முக்தி அடைங்கள் அனைவர்களும். இன்றைக்கு 29/6/2025. ஓம் நமசிவாயம். தாங்களுக்கு எதை வேண்டி வருகிறீர்களோ அந்த தேவை அனைத்துமே அம்மைப்பன் அடிவன் அவதாரத்திலே இருந்து உங்களுக்கு ஆசி வழங்கி பூஜை செய்து அனைத்துமே பூர்த்தி செய்வார்கள். உங்களை அழிக்க நிற்கக்கூடிய மனிதர்களையும் கொடி சக்திகளையும் நமச்சிவாயம் அழித்து விடுவார் அடிவன் அவதாரம் கொண்டு. எனவே எதை வேண்டி வந்தாலும் ஆண்டவன் நமச்சிவாயம் அருள் புரிவார் உங்களுக்கு. ஓம் நமசிவாய திருச்சம்பலம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.